அப்புறம் சொல்லுங்க மிஸ்டர் பூபதி. ஏன் வக்கீல் சார், அக்காவும் செத்து போயிட்டாங்க, அசோக்கும் செத்து போயிருச்சு. அப்ப இந்த ஆஸ்தியெல்லாம் எனக்கு தானே சேரணும். ஐ எம் சாரி மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. உங்க அக்கா அவங்களுக்கு பிறகு அவங்க ஆஸ்தி எல்லாம் அவங்க மருமக மங்கம்மா பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சுட்டாங்க. மங்கம்மாவுக்கு பிறகு அவங்க குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி சேரும். குடும்ப வக்கீல்ங்கிற முறையில நான் தான் அந்த யோசனையை சொல்லி ஏற்பாடு பண்ணேன். நான் டிக்டேட் பண்ணேன், இந்த குமாஸ்தா தான் உயில் எழுதினாரு. மங்கம்மாவோட ஆஸ்திய யாரும் எதுவுமே செய்ய முடியாது, அனுபவிக்கலாம். ஆனா அதை விக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உயில் விஷயம் மங்கம்மாவுக்கு தெரியுமா சார்? அநேகமா தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அசோக் மங்கம்மா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் உயில் எழுதுது. கல்யாணத்துக்கு மறுநாளே அசோக் கொலை செய்யப்பட்டுட்டான். அந்த அதிர்ச்சியில உங்க அக்காவும் காலமாயிட்டாங்க. அந்த ஒரு நாள் கேப்ல உங்க அக்கா மங்கம்மா கிட்ட உயிலை பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். ஏன் சார் இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேகமா உங்க அக்கா தான் எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல வச்சிருக்க. என்னையும் என் குழந்தையும் நீதான் தாயை காப்பாத்தணும். இடுப்பள்ளி போல இருக்கு. தூக்கு தூக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போல. என் மகன் எதிர்காலத்துல இயற்கையை எதிர்த்து போராடும். இவன் அப்பா மாதிரி கோழையா இல்லாம ஒரு பெரிய வீரனாகும். இவனை வச்சு என் மனசுல இருக்கிற சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். நீதான் சாப்பிட்டலடா, எனக்கு அது பத்தலடா, குடுக்க போறியா இல்லையாடா? ஐயா டீச்சர் கிட்ட சொல்றேன். ஐயோ
ஏனாச்சு அழுவுற? என்னாச்சு? வா. எதுக்கு அழுவுற? என்னாச்சு? குண்டுமணி என் சாப்பாட்டை புடுங்கி தின்னுட்டு என்ன அடிச்சிட்டாமா. சாப்பாட்டை கொடுத்துட்டு அடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறியே, மானம் கட்டவன். உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஏன்டா அவனை திருப்பி அடிக்கல? அவனை பார்த்தால பயமா இருக்குமா. இப்படி பயந்து பயந்து கோழ மாதிரி இருந்தேன்னா நீ பெரியவன் ஆனதும் தெருவில் போறவெல்லாம் உன்னை அடிப்பான்டா. இப்படிதான் பழைக்க போறேன். என்னடா முறைக்கிற? உடம்பு தாங்காது, போறோம், விட்டுருங்க. என் காலை ஏன்டா பிடிக்கிற? அவங்க காலை கஸ்மாலா எந்திரிடா. குமரி பெண்ணின் உள்ளத்தில குடி இருக்க நான் வரலாமான்னு என் பொண்ணை பார்த்து லவ் பாட்டு பாடினியா? தப்பா? அவ கால உயிவு உயிவா பேமானி விட்டு என்ன பார்த்து பாட்டு பாடுவியா? பாடவே மாட்டேன். விசில் அடிப்பியா? விசில அடிக்க மாட்டேன். ராசா பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். உதவிக்கு உதவி, உதைக்கு உத. வீண் வம்புக்கு போறதில்ல, வந்த வம்ப விடுறதில்ல. நீ வாய்க. தா என்ன இது? ஜோடி நல்லா தான் இருக்கு. ஒண்ணுக்கு பக்கத்துல சைஃபர் போட்ட மாதிரி. நீ கண்டுக்காத. டாய் கடுகு. என்னம்மா இன்னாடி பண்ணிக்கினுக்குற? சும்மா சொம்மாவா? இட்ஸ் என்ன? போடி வீட்டு உள்ளார போடி.
டேய் கொத்தவரங்க அத்தே அத்தேன்னு பல்ல சொத்தி ஆக்கிடுவேன். பின்ன என்ன ஆண்டி நான் கூப்பிட முடியும்? கூப்பிடுறா நீ ஆண்டின்னு கண்ணை நோண்டி எடுத்துறேன். பின்ன என் காதலியோட அம்மா வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? காதலியா? ஆர்டா? நீங்கதான். அடிங்க ஒப்பன் தன்னானே. உங்க பொண்ணு அத்தே. என் பொண்ணை நீ லவ் பண்ணிக்கிறேங்கறியா? ஆ. அதுக்கு உன்கிட்ட என்ன ஆகுது? என்ன இல்ல 24 வயசு இருக்குது, இளமை இருக்குது. கல்யாணம் ஆன 10வது மாசத்துல உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க நல்ல ஆண்மை இருக்குது. அதுக்கு மட்டும் தான் ஆண்மைக்குது. என் பொண்ண சைட்டு மட்டும் அடிக்க தெரியுதே, அவளுக்காக அந்த ரவுடிங்களோட உன்னால ஃபைட் பண்ண முடிஞ்சுதா? சைட்டு வேற ஃபைட் வேற. அது லவ், இது லடாய். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல அத்தை. மூஞ்சி இட்சன்னா இன்னமே என் பொண்ண சைட்டு கீட்டு அடிச்ச நம்ம ராஜா கையில சொல்லி உன்னை துவைச்சு புளிஞ்சு காய வச்சிருவேன், ஜாக்கிரதை. இன்னாடா பம்முற ஆண்மைய கீசிடுவேன், ராவிடுவேன். இன்னா ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஒரு கை தட்டு விசிலு வானா பொம்பளை கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியா நீ ஒண்ணும் செய்யலையே. என்ன பவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ் படா வந்து நிக்கிறல்ல. என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லைன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. ம். அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அட்டி சக்க அதானே பார்த்தேன். வீர தாய் புலிய மரத்தால அடிச்ச கேசாச்சே. அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள? அப்படின்றதுக்குள்ள ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும்ல. சரி, சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம்னு இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போறேன். என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது. ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா? ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமோ எல்லாரும் இப்படியே சொல்றாங்க. சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது. அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கரணம் தப்பினா மரணம் ஆயிடும், இல்ல மரணம் தப்பினா கரணம் ஆயிடும். இன்னும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு. சொல்லட்டுமா? வேணாம்பாவா, சாப்பிடலாம். இல்ல இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரலத்தோடு. ஐயோ, வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. மியூசிக் பார்ட்டி 1 2 3 4. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.